ஹாய்டா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஜங்குக்கோட ஒன் ஷாட். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் வீடியோ போடுவேன். ஓகேவா, அதையும் சொல்லிடுறேன். ஓகேடா, வாங்க இப்போது டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அவங்க 2 பேர் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. நீங்கள் வந்து கிராமத்தில் வளர்ந்த பொண்ணுடா, வில்லேஜ் காய். ஸோ ஜங்குக் பற்றி சொல்லப்போனால் வில்லேஜில் உள்ளவர் தான், பட் வந்து வெளியே வந்துட்டு படிக்க போயிட்டார் சின்ன வயசுலேயே. ஸோ லைக் உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படின்னா அத்தை பொண்ணு மாமா பையன் அந்த மாதிரி தான் வரும். ஓகேவாடா. ஸோ இப்போ உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அட் த நைட் அப்படியே ஜங்குக் ரூமில் உட்காந்துட்ருக்கு. லைக் எப்படி சொல்கிறது, ஒரு விருப்பமே இல்லாமல் தான் ஜங்குக் வந்து அந்த கல்யாணத்தை பண்ணியிருப்பார். இப்போது நீங்கள் தான் கீழேருந்து உங்ககிட்ட மில்க் கொண்டு வந்து தராங்க. அப்போது ஜெகேவோட அம்மா தான், மா நான் சொல்கிறத கேளு, அவன் ஏதாவது உங்ககிட்ட கடிஞ்சு ஏதாவது பேசினான்னா மனசில் வச்சுக்காத. ஆல்ரெடியே நாங்கள் சொல்கிறது தான், அவனுக்கு கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை. வயசு போயிட்டே இருக்குங்கிறதுக்காக தான் நாங்களும் எவ்வளோதாம்மா பொண்ணு தேடுறது. அவனுக்கு எல்லாமே அமைஞ்சாலும் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கடைசியில் ஒன்றை தான் அரை மனசாக ஒத்துக்கிட்டான். ஆனால் இதுக்கு மேலே எப்படி லீட் பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ ஏதாவது மூஞ்ச காட்டினான்னா நீயும் எதுவும் பேசி விட்றாத. ஐயோ அத்தை, என்ன நீங்கள் எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அவர் என்னோட மாமா அத்தை. நான் அவரை பார்த்துக்கிறேன். அவர் என்ன சொன்னாலும் அவர் எனக்கு தானே. இனிமே நான் அவரோடது, அவ்வளோதான் அத்தை. அதுக்கப்புறம் வேறு எதுவும் கிடையாது. சரிம்மா, நீ இவ்வளோ பொறுமையாக இருக்கிறதால நான் சொல்கிறது உனக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். சரி, இதை புடி. முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்ட பொறுமையாக பேசு, சரியா? சரி அத்தை. சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போய் உங்கள் ரூம் முன்னாடி விடுறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு போகிறீங்க உள்ள. ஜங்குக்கு அப்படியே தெனாவட்டா சோஃபாவில் உட்காந்துட்ருக்கு. என்ன இங்கே என்ன பண்ணுற நீ? மாமா, நம்ம ரூம் தானே இது. இந்த மாமா ஓமாலாம் வேணாம், ஜங்குக்குன்னே கூப்பிடு. கால் மீ ஜங்கு, புரிஞ்சுதா? மாமா, அது எப்படி கூப்பிடுறது? சின்ன வயசுலேருந்தே நான் உங்களை மாமா மாமான்னு தான் கூப்பிட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் திடீர்னு அப்படி கூப்பிடாத, மாற்றி கூப்பிடுன்னு சொன்னால் நான் எப்படி மாமா அப்படி கூப்பிடுறது? முடியாது, கொஞ்ச நாள் வேணால் போகட்டும், நான் அதுக்கப்புறம் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பொறுமையாக பேசுகிறீங்க. ஜங்குக்குக்கே ரொம்ப புதுசாக இருக்குது, என்னடா இப்படி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் மிஸ்மரைஸ் ஆகி உங்களை அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. மாமா, காலையிலேருந்தே மேரேஜ் அந்த விஷயத்தினால ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. இந்த மில்கை குடிச்சிட்டு படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மில்கை கொடுக்குறீங்க. அப்போ ஜங்குக்கு அதை அப்படியே பார்க்குது. ஏய், என்ன நினச்சிட்டு இருக்கோம் உன் மனசில்? எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. ஐயோ மாமா, பார்த்த உடனே யாருக்குமே எதையுமே பிடிச்சிடாது. நானும் உங்களை பல வருஷமாக, ஏன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். முகமே தெரியாமல் காதலிச்சிட்டேன் மாமா. சின்ன வயசில் நம்ம விளையாடினோம். அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது பார்த்தேன். அதெல்லாம் எப்படி மறந்து போகிறது? உங்களோட சின்ன வயசு ஃபோட்டோவை வச்சு இத்தனை நாளாக பார்த்துட்டு இருந்து அவ்வளவு அவ்வளவு ஹாப்பியான ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருந்தேன், உங்களோட ஜஸ்ட் அந்த சின்ன வயசு ஃபோட்டோ மட்டும் வச்சு. ஆனால் இப்போது உங்களுக்கே என்னை கட்டி தந்துட்டாங்கன்னு சொல்லும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மாமா. ஆனால் உங்களுக்கு இதில் சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டு அத்தை அப்போவே சொன்னாங்க. நான் என்ன பண்ணுறது மாமா? நீங்கள் நோ சொன்னாலும் என்னோட மனசு அதை ஒத்துக்கலை. என்னமோ தெரியல, நீ என்னோட மாமா தானே, அதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதித்தேன். எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியும் இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு. ஆனால் நான் உங்களை காதலிச்சிட்டேன் மாமா. அதனால தான் நான் ஓகே சொன்னேன். இல்லைன்னா நானும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல வரீங்க. ஓகே, வந்து உட்காரு. இல்லை மாமா, நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது நான் எப்படி உங்கள் முன்னாடி? சச்சே, இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுறியா? அந்த பத்மினி சாவித்ரி காலத்துலையா நீ இன்னும் இருந்துகிட்ருக்க? ஐ டோன்ட் லைக் தட். தென் உட்காரு. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் பிடிக்காது, புரிஞ்சுக்கோ. தென் ஒன்றை பிடிக்காததுக்கான காரணம் இதுதான். பிகாஸ் நீ வந்து வெளியெல்லாம் வந்து படிக்கலை, படிச்சிருக்க. ஐ திங்க் அம்மா சொல்லியிருக்காங்க, ஊர்லேயே ரொம்ப படித்த பொண்ணு நீ தானாமே.
ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து முழிக்கிறீங்க. இதான் இதான் எனக்கு பிடிக்கல. ஃபார்மாலிட்டிஸ் சச்ச ஐயோ என்ன சொல்கிறது இது, சாரி, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அப்படியே அந்த வில்லேஜ் டோன்லேருந்து நீ வெளியே வந்துடு. அப்புறம் இந்த மாமான்னு கூப்பிட்றது இதெல்லாம் வேணாம். கால் மீ ஜங்குக், ஓகே? எனக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, நீ பாட்டுக்கு மாமா மாமான்னு கூப்பிட்டுட்ருக்க. ஆ இல்லை மாமா, எப்படி கூப்பிட்றது? அதான் நான் சொன்னேன்ல, கொஞ்ச நாள் போக நானே என்னை மாற்றிக்கிறேன். உன்னை நினச்சா எனக்கு சிரிப்பாக இருக்குது. சின்ன வயசில் பார்த்தவன் ஏன் நான் இருக்கு எனக்கு. ஏன் மாமா, ஏன் அப்படி நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல, பிடிச்சிருக்கு ஒன்று, ஆனால் பிடிக்கல. ஏன்னு தெரியல, லைக் என்னன்னு தெரியல. நான் சிட்டியில் வளர்ந்தனால ஒன்று எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட். தென் எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணுறியா? என்ன பண்ணணும்? இந்த சாரீ எல்லாம் வேணாம். நானும் என்னோடய ட்ரெஸ்ஸை அதாவது சேஞ்ச் பண்ணிடுறேன், ஓகே? அந்த கபோர்டில் ஒரு ஒயிட் ஷர்ட் இருக்கும், அதை எடுத்து நீ போட்டுக்கோ. நான் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருக்கேன், ஓகே? சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஆனால் மாமா, ஷார்ட் நான் எப்படி போடுறது? தென் இம்பார்ட்டண்டான திங்க், அதாவது உள்ளே வேறு எந்த ட்ரெஸ்ஸும் போடாமல் போட்டுக்கோ, ஓகே? மாமா என்ன சொல்ல வர நீ? இங்கே பாரு, நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு இந்த இதெல்லாம் பிடிக்காது. அதெல்லாம் ரொம்ப பட்டிக்காட்டுத்தனமாக இருக்கும். ஸோ அதை போய் மாற்றிட்டு வந்துடு, நானும் மாற்றிட்டு வரேன். 2 பேரும் சேர்ந்து பேசணும். உங்ககிட்ட எனக்கு நிறைய பேசணும். சம்திங் தெரில, நான் பார்க்குறேன் பேசுகிறதுக்கு. ஸோ மாற்றிட்டு வா, ஓகே? மாமா, மாற்றிட்டு வான்னா மாற்றிட்டு வாம்மா. ஏன் என் வாயை கலர்ற? மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு எந்திரிச்சு போயிடுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ரொம்ப சின்ன ஷார்ட்டாக இருக்குது. லைக் உங்களோட தைஸ் வரைக்கும் தான் அந்த ஷார்ட் வரும். என்ன இந்த ஷர்ட் இவ்வளோ சின்னதாக இருக்குது? ஐயோ, என்ன பிடிக்கலன்னு சொல்கிறாரு, இந்த மாதிரி துணியை போடவும் சொல்கிறாரு. என்னமோ ஒன்று போட்டுட்டு வந்துட வேண்டியதான். ஒரு வேளை போடலைன்னா பட்டிக்காடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி காட்டிகிட்டே இருப்பார். ஓ மை காட். சரி, என்னமோ ஒன்று, நீ போட்டுட்டு போய் முன்னாடி இரு. என்ன பிடிச்சி சாப்பிடவா போகிறாரு? சாப்பிட்டுட்டாருன்னா அதெல்லாம் நடக்காது. இந்த இங்கிலீஷ் மூவியில் வர ஐயோ, என் மாமா தான் வெளியே போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி விஷயத்துலலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ? யோ, நீ எதுக்கு இப்படியெல்லாம் யோசிக்கிற? பைத்தியமா நீ? யோ, இங்கே பாரு, உன்னோட மாமா ரொம்ப நல்லவன், புரிஞ்சுதா? நீ பாட்டுக்கு உன் மூளையை போட்டு இப்படியெல்லாம் குழப்பாத, ஓகே? முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை போய் மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் மாற்றிட்டு வரீங்க. வந்து பார்த்தா ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு ஜங்குக் அப்படியே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே பக்கத்தில் போகிறீங்க. மாமா, வாவ், செம்மையாக இருக்கு பேபி டால். மாமா இல்லை, ஜங்குக். அட்லீஸ்ட் இந்த நைட்டுக்கு மட்டுமா தான் என்ன ஜங்குக்குன்னு கூப்பிடு ப்ளீஸ். ஐ டோன்ட் லைக் தட் டைப். மாமா அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ கால் மீ ஜங்குக். இல்லை, நான் மாமானே கூப்பிட்றேன். வேறு ஏதாவது சொல்லி தந்தால் அதுக்கு வச்சு கூட கூப்பிடலாம். ஆனால் பேர் மட்டும் வேணாம் மாமா. ஏன்னா பேர் சொல்லக்கூடாதுல்ல. என்ன இருந்தாலும் நீங்கள் என்னை தொட்டு தாலி கட்டின புருஷன். சரி, ஓகே, சாம்னு கூப்பிடு. சாமா? ஏன் சாம் நல்லா இல்லையா? சாம்னா உங்களோட நிக்நேமா? ஏய், சாம்னா நிக்நேம் கிடையாது, செல்லமாக வைக்கிற பேர். இந்த டார்லிங், பேபி அந்த மாதிரி வைக்கிற பேர், ஓகே? சாம்னு கூப்பிடு. கால் மீ சாம். மாமா, நான் எப்படி கூப்பிடியா? சாம்னு கூப்பிடு. ஓகே சாம். வா, வந்து உட்காரு. சச் அ பியூட்டி. நானும் என்னமோ நினச்சேன், சாரியில் பார்த்த உடனே ஏதோ ரொம்ப இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லா இருக்கியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டு ப்ளஷில் அப்படியே தலையை குனிகிறீங்க. ரொம்ப வெக்கப்படாத. இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டால் வெக்கப்படக்கூடாது. நான் என்ன பண்ணுறது, நீ தான் வில்லேஜில் வளர்ந்துட்டியே. சத்தியமாக சொல்லவா, சின்ன வயசில் என்னை விட்டுருந்தா உன்னையும் தூக்கிட்டு ஓடி இருந்திருப்பேன் ஃபாரினுக்கு. அப்பா, வேற லெவலில் இருக்கியே.
இல்லை, அது என்ன போய் சரி பேசிகிட்டு இருக்கலாம் டைம் இல்லை, வா. எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது. கொஞ்சம் மாமனோட மூடை என்ஹான்ஸ் பண்ணி விட. மாமா. இப்போ கூப்பிடும்போது சும்மா கிக்குன்னு இருக்கு. சரி வா வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஸ்பீடாக போயிட்டு அவங்கள அப்படியே தூக்கி படுக்க வைக்குது. அப்போ நீங்கள் இருந்துட்டு மாமா இவ்வளவு அவசரம் எதுக்கு? என்ன பண்ணுறதுமா, எனக்கு கல்யாண ஆசை இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். தென் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணுவாங்க, இதில் எல்லாம் சுத்தமாக ஐடியா கிடையாது. ஐ மீன் டு சே இருக்குது, பட் இல்லை. அதாவது எப்படி சொல்கிறது, என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃப் எப்படி இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. ட்ரீம்ஸ் ஓகே. ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும். ஐ ஆம் நாட் அ சிலி காய். எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் அப்படிப்பட்ட கேரக்டரும் கிடையாது, அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லாமையும் கிடையாது. ரெண்டுக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட்னு வச்சுக்கோ. என்ன மாமா, ஆனால் உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் ஓகே, எனக்கு இந்த கல்யாணத்தில் உண்மையிலேயே விருப்பம் இல்லைந்தான். ஏன் உன்னையும் எனக்கு பிடிக்காது தான். லைக் எப்படி சொல்கிறது, உன்னை எனக்கு அந்த லுக்கில் பிடிக்கல, பட் இந்த லுக்கில் பிடிச்சிருக்கு. லைக் எப்படி சொல்கிறது, இந்த லுக் அதான், இந்த ஷர்ட் வித் நீ இப்படி படுக்கும்போது அப்படி வேறு லெவலில் இருக்க தெரியுமா. சூப்பராக இருக்க. எனக்கு பேசிகிட்டு இருக்கலாம் டைம் இல்லை, நான் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்குள்ளே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மேலே லைடாகி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. மாமா மாமா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக பண்ண மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஹேரை பிடிச்சி லிட்டில் பீட் இழுக்கிறீங்க. பட் ஜங்குக்குங்க கண்ட்ரோல்லே இல்லை, பயங்கர ஃபோர்ஸாக அப்படியே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறீங்க, பட் நோ யூஸ். அப்படியே ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே போகுது. உங்களால் சுத்தமாக முடியல. மாமா மாமா கொஞ்சம் ஸ்லோ பண்ண மாமா மாமா வலிக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுக்க மோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பேபிடா என்ன ஆச்சுடி உனக்கு? எதுக்காக இப்படி மோன் பண்ணிகிட்ருக்க? மாமா மாமா எனக்கு ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் பார்த்து மெதுவாக பண்ணு மாமா. என்ன ஃப்ரெஷ் பீஸ் ஆடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாரு. மாமா அப்படின்னா உனக்கு என்னடி ஒன்றுமே தெரியாதா, நான் தான் கண்டுபிடிக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு இன்சர்ட் பண்ண உள்ளே போக மாட்டேங்குது. மாமா என்ன 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 வலிக்குது மாமா. ஜஸ்ட் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மொத்தமாக இன்சர்ட் பண்ண உங்களுக்கு அவ்வளோதான், உயிரே இல்லை. அப்படியே பயங்கரமாக கத்துறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு மேலே ஜங்குக்கு அப்படியே உங்களோட லிப்ஸ் அப்படியே மொத்தமாக கிஸ் பண்ணி எடுக்குது. ஸோ 2 பேரும் இப்படியே பேஷனேட்டாக பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படியே தான் அந்த நைட் ரஃப் அண்ட் டஃபாக கொஞ்சம் அப்படியே போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங்னு சொல்ல முடியாது, 10 o'clock ஆயிடுச்சு. ஸோ 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. வெளியே இருந்து ஜங்குக்கோட அம்மா தான் அப்படியே டோரை நாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வேக்க ஆகுறீங்க. ஜங்கு மாமா மாமா, ஐயோ என்ன இவர் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு வேறு உடம்பெல்லாம் வலிக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்க போட்டு உழுக்குறீங்க. என்னடி கொஞ்ச நேரம் கம்முன்னு பாடு. மாமா அத்தை கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன், டோர் ஓப்பன் பண்ணுங்க மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உழுக்கவும் ஜங்குக்கு அப்படியே எந்திரிச்சிட்டு இருமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி ஷார்ட்ஸை தேடி எடுத்து போட்டுட்டு அப்படியே வெளியே போய் தலையை மட்டும் வெளியே நீட்டிட்டு நிற்கிறாரு. என்னடா என்ன இன்னுமா குளிச்சு ரெடி ஆகாமல் இருக்க? என்னம்மா நீ நேற்றுக்கு தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, இதோ கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆன மாதிரி கேட்குற. டேய் என்னடா கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கல, தூமுன்னு குதிச்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு என்னடானா இப்படி பேசிகிட்டு இருக்க? மோய் அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ எதுக்கு வந்த அதை மட்டும் சொல்லு. இந்தாடா அந்த புள்ள பாவம், இவ்வளோ நேரம் வெளியே வராததும் பயந்து போயிட்டேன், இந்தா இதை கொண்டு போய் கொடுத்து சீக்கிரம் வெளியே வாங்க, அந்த புள்ள வீட்டில் உள்ளவங்கெல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு இப்போ என்னவா? இல்லைடா
விருந்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு. விருந்துக்கா? நேற்றுக்கு தானே மோய் கல்யாணம் ஆச்சு. அதான்டா, நீ இன்னும் ஒரு வாரத்தில் ஃபாரின் போயிடுவல்ல, அதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டா 2 பேரும் டென்ஷனே இல்லாமல் போயிட்டு வரலான்னு தான் அவங்க 2 பேரும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஷோ, ரொம்ப பண்ணுறாங்க. வந்து தொலைகிறேன், போ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாரு. ஏம்மா இந்த அம்மா, ஏய் என்ன மாமா, இந்த பாலை குடி, எந்திரி, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்குறீங்க. மாமா நீங்கள் குடிச்சிங்களா? ஐயே, இங்கே பாரு, எங்கள் ஆத்தாக்காரி முதல்ல எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கணும், ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நான் குடிக்க முடியும். இப்போது இது எனக்கு கிடையாது, உனக்கு கொண்டு வந்து கொடுத்தது. இல்லை மாமா, நீங்கள் குடிங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் ஆத்தாக்காரி என்ன சாப்பிட்ருவா, இதை இப்போ குடி. ஜங்கு, சொல்லு, மொத்தமாக சொல்லிடு, ஜங்குக்குன்னு சொல்லு. ஐயோ இல்லை 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 மாமா, அது வந்து வாய் கொளறிடுச்சேன். வாய் கொளறிடுச்சா? அப்போ நீ என்ன பேர் சொல்லி சொல்லுவியா? அடிக்கடி அடிக்கடி. என்ன ரீசனுக்காக பேர் சொல்லுவேன்? அது கோபம் வரும்போது பேர் சொல்லி சொல்லுவேன். என்ன கோபம்? இல்லை, என்ன பாட்டுக்கு அம்போன்னு இங்கே தவிக்க விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட ஃபாரினுக்கு. அதுதான் உன் ஃபோட்டோ பார்த்தா சம்டைம்ஸ் ரொம்ப லவ் வரும், சம்டைம்ஸ் ரொம்ப கோபமாக வரும். அதுதான் அந்த டைமெல்லாம் பேர் சொல்லுவேன். கோச்சுக்காத மாமா, அது ஒரு கோபத்தில் சொல்கிறது. ஆனால் இல்லை, நீ நேற்றுலேருந்தே என்னோட பேர் சொல்ல, ஒரே ஒருக்கா சொல்லிடுச்சலாம். என் சல்லாம் இல்லை, என் சல்லாம் பொண்டாட்டியில் சொல்லு 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 சொல்லு, ஒரே ஒருக்கா சொல்லு, சங்குக்குன்னு ஒரே ஒருக்கா சொல்ல. போங்க மாமா, எனக்கு வெக்கமாக இருக்குது. ஓவரா பண்ணாதடி, ஒரே ஒருக்கா சொல்லுடி, சங்குக்குன்னு ஒரே ஒருக்கா சொல்லு. ஐயோ சொல்லுடி ப்ளீஸ் டி, ஒரே ஒருக்கா சொல்லு, ஒரே ஒருக்கா சொல்லு, ஒரே ஒருக்கா சொல்லு. ஜங்குக். ஓ மை காட் டேம், சத்தியமாக சொல்லவா, இவ்வளோ செக்ஸியாக வேறு எந்த பொண்ணு வாயிலேருந்து ஜங்குக்குன்னு ஒரு வார்த்தையை கேட்டது கிடையாது. செத்துட்டேன்டி, இனிமேல் ஜங்குக்குன்னே கூப்பிடு. ஐயோ மாமா, அப்படியெல்லாம் இல்லை, நான்லாம் கூப்பிட மாட்டேன். சரிடி, இங்கே வச்சு மாமான்னு கூப்பிடு, ஃபாரினுக்கு போனதுக்கப்புறம் ஜங்குக்குன்னே கூப்பிடு. ஐயோ சரி, இப்போது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா முடிக்க மாட்டேன், நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஓகே? குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போகுது. ஸோ நீங்களும் உட்காந்துட்ருக்கீங்க. என்ன இவர் நேற்றுக்கு வரைக்கும் சிடு சிடுன்னு இருந்தார், இன்னைக்குன்னு பார்த்து இப்படி பேசுகிறாரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் படுக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் ஜங்குக்கும் குளிச்சுட்டு வெளியே வந்துடுறாரு. பார்த்தா வாட்டர் மட்டும் போட்டுட்டு வெளியே வந்திருக்காரு. என் பொண்டாட்டி எந்திரி. ஜேகே, என்ன ரொம்ப டயர்டாக இருக்கா? இல்லை மாமா, ரொம்ப எல்லாம் இல்லை. ஐயோ, சிக்கன் கூப்பிடும்போது கூட கிக்காக இருக்குடி. சரி சரி, எனவே நீ சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா, கீழே உன்னோட அம்மா அப்பாலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். சரி மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் எந்திரிச்சு போயிடுறீங்க ரெஸ்ட் ரூமுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே குளிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா ரூமில் யாருமே இல்லை. வெளியே போயிருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே இருக்க கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே வந்து ஒரு சாரீ இருக்குது, ரெட் கலர் சாரீ வித் ப்ளவுஸ், ஃபுல்லாகவே அந்த ஜுவல்ஸ் எல்லாமே இருக்குது அதில். என்ன நேற்றுக்கு இந்த கபோர்டில் ஒரே ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் மட்டும்தான் இருந்துச்சு, மற்றதெல்லாம் மாமாவோட ட்ரெஸ் தான். இன்றைக்கி பார்த்தா சாரி இருக்குது, அதுவும் ஒரே ஒரு சாரி. ஒரு வேளை மாமா தான் வாங்கி வச்சுருப்பாரோ? ஏதோ ஒன்று, ட்ரெஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அதை எடுத்து ஸ்பீடாக வியர் பண்ணிக்கிறீங்க. லைக் அதோட ஸ்லீவெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்குது. ஃபுல்லாக போடுறீங்க. போட்டுட்டு பார்த்தா உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கூட நல்லா தான் இருக்குது. சரி, சீக்கிரம் கீழே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையோட உச்சியை மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே குங்குமம் எடுத்து வைக்கிறீங்க. குங்குமம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காஜல் எல்லாம் அப்ளை பண்ணி பொட்டெல்லாம் வச்சுட்டு லைக் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே அந்த ஹேரோட எட்ஜ் இருக்கும்ல, அதில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாட்டர் ட்ராப்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃப்ரெண்டில் எடுத்து போட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே ஜங்கு ரூமில் வர இருக்கார். ஸோ ஒரு ரூம் டோர் ஓப்பனில் தான் இருக்கும்.
ஓ, ரெடி ஆகிட்டா போல், அதான் ரூம் டோர் ஓப்பனில் இருக்கு, சரி போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சவுண்டும் கொடுக்காம அப்படியே உள்ளே வர நீங்கள் அப்படியே திரும்பி நின்றுட்டுருக்கீங்க, லைக் மிரர் பார்த்த மாதிரி. ஸோ அப்படியே பார்த்துட்டு நின்று உங்களோட ஹேர் அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி ஜங்குக்கு அப்படியே பேக் போஸை அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக ஃப்ளாட்டு தான், அப்படியே ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. பிகாஸ் உங்களோட பேக் ஃபுல்லாக ரிவீல் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அந்த ஜாக்கெட்டில். அப்படியே பேக் ஃபுல்லாக ஒரு மாதிரி தெரியுது. அந்த ஹேரில் இருக்கிற வாட்டர் ட்ராப்ஸ் கூட அவ்வளோ அழகாக இருக்குது உங்களோட பேக் பார்க்குறதுக்கு. நீங்கள் பின்னாடி ஜங்குக்கு நிற்கிறாருன்னு தெரியாமே அவ்வளோ க்யூட்டாக நின்று ஹேரை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே நின்றுட்டு இருக்கும்போது ஜங்குக்கு அப்படியே எந்த சவுண்டும் தராமல் மெதுவாக அப்படியே பூனை மாதிரி வந்து பின்னாடியிலேருந்து ஹக் பண்ணுறாரு. உங்களுக்கு அப்படியே 1 மினிட் அப்படியே ஃப்ளிஞ்ச் ஆயிடுச்சு. அப்படியே மிரரில் பார்த்துட்டு, என்னாச்சு மாமா, என்னாச்சு, என்னடி இவ்வளோ அழகாக இருக்க, நேற்றுக்கு பார்க்கறத விட ரொம்ப அழகாக இருக்கியே. மாமா, இந்த இந்த சாரி நீங்கள் தானே எடுத்து வச்சீங்க. நான் எங்கே எடுத்து வச்சேன், எங்கள் அம்மா எடுத்து வச்சுருப்பாங்க. சத்தியமாக சொல்லவா, ரெட் கலர் சாரியில் அதுவும் ஜாக்கெட் அப்புறம் இந்த வாட்டர் ட்ராப்ஸ் எல்லாத்தோட எப்படி இருக்க தெரியுமாடி. அப்படியே சுண்டி இழுக்கிற தெரியுமா, என்ன சுண்டி இன்ச்சு பை இன்ச்சா இழுக்கிறடி. அப்படியே ட்ராப் அண்ட் ட்ராப்பாக உங்ககிட்ட நான் ஃபெல் ஆகிட்டே இருக்கேன். எப்படின்னு தெரியலடி, இது வரைக்கும் எந்த கேர்ள்கிட்டையும் நான் இப்படியெல்லாம் பேசினதே இல்லை தெரியுமா. மாமா, என்ன ஆச்சு உங்களுக்கு? சத்தியமாக சொல்கிறேன், யூ ஆர் மை லவ் ஆஃப் மை லைஃப். சொல்லுவேல்ல, நான் உன்னை சின்ன வயசுலேருந்தே நினச்சி வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு நானும் அந்த மாதிரி தாண்டி. என்ன என் ஃபோட்டோ வச்சு நீ வாழ்ந்துக்கிட்டு இருந்த, நான் உன்னை நெஞ்சில் வச்சு நினப்பில் வாழ்ந்துட்டு இருந்தேன். அவ்வளோதான் நம்ம 2 பேருக்குள்ள வித்தியாசம். மாமா, என்ன என்ன சொல்கிறீங்க? என்னடி அதுக்குள்ளே கண்ணு கலங்கிருச்சு? என்னாச்சு என் புட்டுமாக்கு? இல்லை இல்லை மாமா, நீ நீ என் மேலே இவ்வளோ ஃபீலிங்ஸ் வச்சுருக்கியா? பின்ன இருக்காதாடி, சின்ன வயசில் நீ என்னை சுற்றி வந்த, அதே மாதிரி தானே நானும் உன்னை சுற்றி தானே வந்துட்டு இருந்தேன். 2 பேருக்கும் உலகத்திலே யாரையும் பிடிக்காத அளவுக்கு 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவ்வளோ சின்ன வயசுலேருந்தே பிடிச்சது இப்போ எப்படிடி பிடிக்காமல் போகும்? நீ என்ன நினைப்பியோன்னு சொல்லி தான் நான் முதல்லேருந்தே கல்யாணத்துக்கு வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நீயே அக்செப்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கலடி. என்ன சொல்கிறது, 2 பேருக்கு இடையில 12 இயர்ஸ் கேப், அதெல்லாம் வச்சு பழி வாங்கிடுவேன்னு நினச்சேன். பட் சத்தியமாக சொல்லவா, சான்ஸே இல்லடி. ஐ ரியலி லவ் யூ லாட்ஸ். ஐ லவ் யூ டூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மாமா, கீழே டைம் ஆகுது மாமா. 2 மினிட்ஸ் விடுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கோட தங்கச்சி தான் அப்படியே மேலே வரா. அண்ணா, ஐயோ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறா. எக்ஸ்கியூஸ் மீ, 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவள் கன்ஃபியூசிங் டோனில் கேட்டதும் அப்படியே ஜங்குக்கும் கொஞ்சம் கேப் விட்டு நின்றுட்டுருக்காரு. அது இல்லடி, ஹேர் கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதான் அட்ஜஸ்ட் பண்ணலான்னு. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், கீழே உங்களை தேடுறாங்க, வாங்க சரியா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே இறங்கி போயிடுறா. ஸோ ஜங்குக்கு இங்கே ஒரு மாதிரி ஷை ஆயிடுது. உங்களுக்கும் அதுக்கும் மேலே அப்படியே 2 பேரும் கீழே இறங்கி போகிறீங்க, செம்ம ஜோடியாக அப்படியே 2 பேரும் சேர்ந்தே தான் இறங்கி போகிறீங்க. உங்களோட பேரண்ட்ஸ் தென் ஜங்குக்கோட பேரண்ட்ஸுக்கு பார்த்து பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அப்படியே எல்லாருமே ஒரு மாதிரியான ஒரு ஹாப்பினஸோடு நின்றுட்டுருக்காங்க. அப்போ உங்கள் அம்மா தான் ஜங்குக்கோட அம்மா கிட்ட, சரி சம்மந்தி, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், இதோட எல்லாத்தையும் முடிச்சிடலாம், 3 நாள் விருந்து முடிச்சுட்டு விடுறோம். சரிங்க, கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ உங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு அங்கே வீட்டுக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே இறங்கி போகிறீங்க. இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுதுடி. ஐயோ, பழைய மெமரிஸ் எல்லாம் அப்படியே ஹிட் ஆகுது. உங்கள் அப்பங்காரன் பார்த்து இப்போ என்ன சொல்ல போகிறான்? மாமா, அவர் என்ன இருந்தாலும் உங்களோட மாமனார். அதுக்கப்புறம் என்ன, என்ன பிடிச்சி தின்றுவானா? போடி,
அப்படியே குழந்தைங்களெல்லாம் மிரட்டுவான் பாரு, கண்ணை வச்சு உருட்டி உருட்டி. யப்பா, இப்போ கூட நினச்சா கூட பயமாக இருக்குடி. மாமா சும்மா இரு மாமா, அப்பா காற்றுல ஏதாவது விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். ஆ, கேட்கணும்னு நினச்சேன். ஏண்டி விருந்துக்கு கூப்பிட்ற உங்கள் அம்மா மட்டும் வராங்க, ஏன் உங்கள் அப்பங்காரெல்லாம் அந்த ஊஞ்சலை விட்டு இறங்க மாட்டானா? ஐயோ மாமா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? உள்ளே தான் இருக்காரு, கேட்டாருன்னா என்ன நடக்கும்? கொஞ்சமாவது சென்ஸோட பேசு மாமா. ஏய் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஸோ உங்களோட அப்பா அப்படியே அந்த ஊஞ்சலில் தான் இருக்கார், ஜங்குக் சொன்ன மாதிரி. அப்படியே ஊஞ்சலேருந்து லிட்ரலி அந்த ஊஞ்சல் ஆடிட்டுருக்கு. அப்போ அவர் பார்த்துட்டு, என்ன மாப்பிள்ள, வெளிநாட்டிலேருந்து ஒரு ஃபோன் இல்லை, எதுவுமே இல்லை, திடுதுப்புன்னு வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ திருப்பியும் வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க, என்ன என்ன இப்போது? ஒன்றும் இல்லை மாமா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இப்போவாவது கேட்கணும்னு தோணுச்சே, கல்யாணத்தில் எங்களையெல்லாம் திரும்பியே பார்க்கல, அப்படியே ஒரு மாதிரி சிடுசிடுன்னே உட்காந்துட்டு இருந்தீங்க. இல்லை மாமா, கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன், அதான். அப்படியா, சரிம்மா, நீ அடுப்பாங்கிற பக்கம் போ, அம்மாவுக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும், நீ போ. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போக பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே ஹேண்டை பிடிச்சிட்டு, மம்னாரே, நாங்கள் இங்கே விருந்துக்கு வந்திருக்கோம், அடுப்பாங்கரையில் வேலை பார்க்குறதுக்கு இல்லை. ஐயோ தம்பி, அவளை கொஞ்சம் நேரம் விடுங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? ஏன் இவளை வச்சுட்டே பேசலாமே. அது பொண்ணுங்களை வச்சுட்டு எப்படிப்பா பேசுறது, இது நம்ம பேச வேண்டியது, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அப்படியே ஜங்குக்கு உங்களோட ஹேண்டை விட்டுடுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே ஓடிடுறீங்க கிச்சன் சைடு. அப்போ அப்படியே உங்கள் அப்பா பக்கத்தில் போய் உட்கார, உங்கள் அப்பா இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள, வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே உள்ள பொண்ணுங்க கூடலாம் இருந்துட்டு இங்கே கிளம்பி வந்துருந்துருப்பீங்க, அப்படியெல்லாம் நினைக்க வேணாம் மாமா. அப்படியெல்லாம் இல்லை. அப்படியாப்பா, சரி, என் பொண்ணை உனக்கு பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? முதல்ல பிடிக்கல, அப்புறம் போக போக பிடிச்சி போச்சு, அப்போ இப்போ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறிய? அப்படிதான் பிடிச்சிருக்கு. சரி தான், என் பொண்ணுன்ற அப்படி என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? இப்படி மொட்டையாக கேட்டால் எப்படி, எல்லாமே பிடிச்சிருக்கு, அதனால தானே கல்யாணம் பண்ணிட்டேன். அப்படியா, சரி சரி, அது என்ன விஷயம்னா, அவள் கிராமத்துலேயே வளர்ந்த பொண்ணு, வெளிநாடெல்லாம் பழக்கம் இல்லை, அதனால் இங்கேயே விட்டுட்டு போகிறது நல்லதுங்கிற நான். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு வந்து இதில் உடன்பாடு கிடையாது. நான் ஃபாரினில் வெல் செட்டில் தான். ஸோ அவளை என்னால் நல்லா வச்சு பார்த்துக்க முடியும், அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, ஓகே? நான் நல்லா வச்சு பார்த்துக்கிறேன். சரி தான், என்னமோ ஒன்றுப்பா, என் பொண்ணு உன் கூட சந்தோஷமாக இருந்தா சரி தான். என்ன ஏதோ டெஸ்ட் பண்ணி பார்த்த மாதிரி நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இல்லை, எனக்கு நீ வெளிநாட்டிலேயே வளர்ந்துட்ட, உனக்கு இங்கே உள்ள சமாச்சாரம் எல்லாம் மறந்துருச்சுன்னு நினச்சேன், பார்த்தா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்கியே. எப்படி நிறைய மறப்பேன், அப்படியே சின்ன வயசில் குழந்தைங்களெல்லாம் பார்த்து கண்ணை உருட்டுருவீங்களே, என்னை கூட மிரட்டியிருக்கீங்க அப்படி கண்ணை உருட்டி. எல்லாமே அப்போ உனக்கு ஞாபகம் இருக்குது, எதையுமே மறக்கலை. சின்ன வயசில் உன்னை இப்படி பார்த்ததுடா, அதுக்கப்புறம் இப்படி வளர்ந்து போய் வந்து நிற்கிற என்னோட பொண்ணுக்கு புருஷனா. சின்ன வயசில் இந்த தூணை சுற்றி தானே ஓடிட்டுருப்பீங்க, மாமான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி ஓடுவா, நீ ஒயன்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி ஓடுவ, 2 பேரும் அப்படி ஓடி பிடிச்சி விளையாண்ட இடம் அந்த ரூம் ஞாபகம் இருக்கா? அந்த ரூமில் தான் 2 பேரும் முதல் முறையாக படுத்து உறங்குனீங்க. சின்ன வயசில் நீங்கள் 2 பேரும் லட்டு திருடி சாப்பிட்டது எல்லாமே நினச்சி பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குப்பா. அந்த காலத்தில் எல்லாமே இருந்துச்சு, அவ்வளோ சின்னதாக இருந்தீங்க எல்லாரும். இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிற, அவள் பார்த்தா உனக்கு பொண்டாட்டியாக இருக்கா. இன்னும் 2 பேரும் சின்ன வயசில் இருந்தது மாதிரியே கண்ணுக்குள்ளே நிற்கிறீங்கப்பா. எப்படி சொல்கிறதுனே தெரியல. நான் உன்னோட
மூடை எதுவும் ஸ்பாயில் பண்ணலையே. ஆ அப்படியெல்லாம் இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். சரிப்பா, ரொம்ப அசதியாக இருக்கும் உனக்கு, வெளிநாட்டில் எல்லாம் இருந்துட்டு வந்திருக்க. இப்போ தானே, இப்போ போன வாரம் தானே வந்த, அதனால ரொம்ப அசதியாக இருக்கும். போய் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு, சரியா? சரி. அப்புறம் அவளை எதுவும் மிஸ் பண்ணிகிட்டு இருக்காத, அனுப்பி விடுறேன். ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு மேலே போயிடுது. ஸோ அப்படியே அவங்க அப்பா கிச்சன் சைடு வராரு. எல ஒயன். அப்பா என்னப்பா, ஏதாவது வேணுமா? இல்லைல்ல, மாப்பிள்ளை ரூமுக்கு போயிட்டாரு, நீயும் போயிட்டு ஏதாவது பேச இருந்தால் பேசு, போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பி வைக்க. சரிப்பா சரி. அவசரத்தை பாரு. இல்லைப்பா, உங்களுக்கு வேணான்னா நான் இங்கேயே இருக்கேன். இல்லைல்ல, அவருக்கு ஒத்தாசையாயிரு. அம்மாவுக்கு இங்கே தான் பிள்ளைகள் நிறைய இருக்குல்ல, அதுகளை வச்சு பார்த்துக்கோ. நீ அங்கே போயிட்டு அவருக்கு ஏதாவது வேணும்னா எடுத்து கொடு, போ. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஸோ ஓடி வந்து ரூமில் பார்த்தா அப்படியே ஜங்கு படுத்துட்ருக்காரு அங்கே உள்ள பெட்டில். பொண்டாட்டி, வாடி வாடி வாடி. ஐயோ க்யூட்டு பொண்டாட்டி, ஸ்வீட்டு பொண்டாட்டி. உட்காரி. ஐயோ ஜங்குக்கா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்னடி இப்போல்லாம் அடிக்கடி பேர் சொல்கிற? ஐயோ தப்பு மாமா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? என்னடி பண்ணுறது, மயக்கிட்டியே. இரு ஒரு நிமிஷம், டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றா. பொண்டாட்டி, நேற்றுக்கு நைட்டு பண்ணது பத்தலடி, கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்தேன்னா எல்லாத்தையும் அப்படியே முடிச்சிடுவேன். ஜங்குக்கா, அப்படியே கூப்பிடுறி. மாமா, அதெல்லாம் எதுவும் வேணாம். சரியா, அப்பா ஏதாவது வேணுமான்னு கேட்குறதுக்கு தான் என்ன மேலே அனுப்பிச்சி விட்டாரு. இப்போ நம்ம 2 பேரும் ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நான் கத்திடுவேன். அதுக்கப்புறம் அப்பா கண்டுபிடிச்சிட்டாருன்னா அவ்வளோதான், என்ன ஆகும்? இதுக்கெல்லாம் தாண்டி அவங்க கல்யாணமே பண்ணி வச்சுருக்காங்க. ஐயோ அசிங்கமாக போயிடும் மாமா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, உன்னை பற்றி என்ன நினைக்க போகிறாங்க, எல்லாம் என்னை பற்றி தான் தப்பாக நினைப்பாங்க. என்ன சரிதானே? ஐயோ அப்படியெல்லாம் இல்லை மாமா, நான் உங்களை பற்றி யாரும் தப்பாக பேச விட மாட்டேன்ல. என் செல்ல பொண்டாட்டில ஒரே ஒரு 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 10 மினிட்ஸ் கொடுத்தேன்னா நான் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். 10 மினிட்ஸா அம்மா? அண்ணா இல்லை வேணாம். மினிமம் 10 மினிட்ஸ், மேக்ஸிமம் 15 மினிட்ஸ். ப்ளீஸ் டி பொண்டாட்டி, கொஞ்சம் டைம் கொடுறீ, கொஞ்சம் டைம், அப்படியே எல்லாத்தையும் முடிச்சிடுறேன்டி, என்னால் முடியலடி. என் செல்ல பொண்டாட்டில, என் தங்க பிள்ளைல. அண்ணா கீழே சவுண்டு கேட்டுச்சுன்னா, சவுண்ட் எதுவும் கேட்காதுரி. அதான் உன் மாமன் தான் பக்கத்தில் இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இதுக்கு இப்படி மருந்து செத்துட்டு இருக்கா, வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை படுக்க வச்சு மேலே லைடாகி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ ஓகேடா, இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் நல்லா கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே நீங்களே இமேஜினேட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகேடா, லவ் யூ ஆல், தென் மிஸ் யூ. நெக்ஸ்ட்டு உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.